வணக்கம். இது மகாஷா யூடியூப் சேனல். இது முதியோர் தின நிகழ்வின் 3ஆம் பாகம். இப்போ ஒரு பாடல் பார்க்கலாமா? வழி என்றும் தர்மதேவன் கோயிலுக்கு ஒரு வழி, பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி. என்றும் தர்மதேவன் கோயிலுக்கு ஒரு வழி, அந்த வழியொன்று நாம் சொன்ன மொழியின்று நாம் நேர்மை தவறாமல் ஒரு நாளும் நடை போடுவோம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். நமது அண்ணா தோன்றினார், அவர் என்றும் பார கொள்கை தீபமேற்றினார். இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார், அவர் என்றும் பார கொள்கை தீபமேற்றினார். அந்த மொழி காணலாம், சொன்ன வழி போகலாம், நாளை வரலாறு நமக்காக உருவாகலாம். நாளை வரலாறு நமக்காக உருவாகலாம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பின் வடிவமாக வந்து வழிகாட்ட வேணும் என்று வணங்குவோம். வந்து வழிகாட்ட வேணும் என்று வணங்குவோம். நன்றி. எமது அமைப்பிலே பல சவுந்தரராஜன்களும் பல சுசிலாக்களும் இங்கு இருப்பதை நீங்கள் தற்போது கண்டு கழித்திருப்பீர்கள். அந்த வகையிலே சிறப்பான ஒரு பாடலை இங்கு பாடி சென்ற எமது சிரேஷ்ட பிரஜைகள் அமைப்பின் உறுப்பினர் சின்னத்தம்பி ஜெயரட்னம் அவர்களுக்கு எமது அமைப்பின் சார்பிலே நன்றியை கூறிக்கொள்கிறேன். நவீன யுகத்திலே வாட்ஸ்அப் குரூப் இந்த எங்களை அங்கே நிர்வாகம் தெரியுது. அன்றைக்கு குரூப் ஃபோன் பண்ணி அதில் பெருசாக சொன்னாங்க, சிங்கிங் ஃபீஸருக்கு பேர் கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்க சொன்னவர்களெல்லாம் கொண்டு போய் அமைப்பில் இல்லாதவர்களே அங்கே தலைவராக 2 வரையில காலத்தை கடத்தி போயிருக்காங்க. அப்படி சிலர் காலத்தை கடத்தினார்கள். அந்த வகையில் எங்களுடைய சமூக வைத்தியத்தின் அவர்கள் மிகவும் சிறப்பாக இந்த தள்ளாடி தள்ளாடி நடப்பனாடு இருப்பது இனிமை. வயதான எல்லோரும் பலவீனம் அடைவதில்லை. ஆங்கு கூட்டங்கள் இருந்தாலும் பரவாயில்லை. 60 be active be free. அறுபது புதுமை அடைவது கொடுமை. பணி ஓய்வு கிடைத்த பின்பு இனி ஒரு நாட்டார் பாடல் கேட்கலாமா? மருதங்களில் அங்கானமே ஏங்கிராம்பே உன்ன என்ன சொல்லி கோபோட காணவனுமன்றால் காவலோ ஓரணோடி ஆதங்காக்கா ஆதங்காக்கா அவரை கண்டா சொல்லிடுங்கோ என்ற பூவரசம் கண்ணி ஒன்றோ பூமலந்தே போச்சோரன்று. அமைச்சினால் 2 முதியவர்களுக்கான கௌரவ இடம்பெறுவது வழமை. அந்த வேளை இங்கு திருமதி நவமணி அவர்களும் திருமதி மங்கையற்கரசி அவர்களும் இங்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்பட இருக்கின்றார்கள். அவர்களுக்கான பொன்னாடையை வழங்குவதற்கு முதலில் திரு நவமணி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பொன்னாடையை போத்துமாறு திருமதி ஜீவிதமணி அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன்.
கௌரவிப்பினை வழங்குவதற்காக திருமதி யோகேஸ்வரி ஜெயரட்னம் அவர்களை அழைக்கின்றேன். இந்த சிறைச்சாலை பிரஜைகளின் அமைப்பை மிகவும் உயர்ந்த இடத்திற்கு கொண்டு சென்ற எமது தலைவர் அம்மணி அவர்களுக்கான கௌரவிப்பு. இந்த கௌரவிப்பினை வழங்குவதற்காக எமது சிரேஷ்ட சமூக சேவை உத்தியோகஸ்தர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தால் வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? லாலலா லாலா லாலா லாலலா லாலா வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? ஆராரிரோ 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 ஆரா. எனது மாலை நேர வணக்கம். உண்மையிலேயே நான் இந்த அளவுக்கு இந்த நிகழ்வு இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கல. நாங்கள் நடத்தின டிவிஷன் லெவல் ப்ரோக்ராமை விட இது சிறப்பாக இருந்தது. எல்லாருக்கும் நன்றி. உண்மையில எல்லாரும் ஒத்துழைப்பு இருக்குது. உங்களோட சங்கத்தை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. 2024 மட்டக்களப்பு மாவட்டத்தில் சிறந்த முதியோர் சங்கமாக தெரிவு செய்யப்பட்டது. என்றாலும் உங்களுக்கான பரிசில் வழங்கப்படலை. அது நான் கொண்டு வந்திருக்கிறோம் உங்களுக்கு தரத்துக்கு. அடுத்தது இந்த வருடமும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் சிறந்த முதியோர் அமைப்பாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீங்க 2வது தடவையாக. உண்மையிலே பெரிய பாராட்டுக்குரியது. இதில் உங்களோட தலைவியின் இது பொறுப்பு ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். ஓடி ஓடி செய்கிற வேலைகள் என்று சொல்லி அதுக்கும் பாராட்டுறேன். மற்றது உங்களோட செயற்பாடுகளை நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. முதியோர் தினம் உட்பட எல்லாமே நீங்கள் முதியோர் மாவட்டத்தில் சிறப்பாக இயங்குகிற ஒரு முதியோர் சங்கம் பண்ணதை வடிவாக காட்டி இருக்குது இந்த தினமும். எல்லாருக்கும் நன்றி கூறுறேன். முதியோர் தினத்தை பற்றி சிவபாலன் ஐயா நிறைய சொல்லியிருக்கிறார். அதை பற்றி நான் கதைக்க வேண்டியதில்லை. இனி வருங்காலங்கள்லையும் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து சிறப்பாக இந்த முதியோர் சங்கத்தை கொண்டு நடத்தணும். மாவட்ட மட்டத்தில் மட்டுமில்லை, மாகாண மட்டத்திலேயும் ஒரு சிறந்த முதியோர் சங்கமாக கல்லடி மருத்துவ முதியோர் சங்கம் திகழணும். எங்கள் பிரதேசத்தில் இருக்கிற மற்ற முதியோர் சங்கங்களுக்கு ஒரு நல்ல உதாரணமாகவும் எடுத்துக்காட்டாகவும் திகழணும் என்று கேட்டு இன்றைய நிகழ்வை ஒழுங்குபடுத்தின அனைவருக்கு நன்றி கூறி என்ன சிறப்பு அதிதியாக கலந்து என்னை அழைத்தமைக்கும் உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. உலகம் இதுதானா பொன்னான வாழும் மன்னரின் போன உயரம் நிலைதானா? உலகம் இதுதானா பண்பாடு இல்லாமல் மண் மீது பாழாகி நொந்தேனே. பண்பாடு உங்கள் அனைவருக்கும் எனது இந்த நேர வணக்கம். நான் ஒரு கவிதையினை பொதுவாக முதியவர்களுக்காக
நிலைமையினை எண்ணி படித்திருக்கிறேன். இதன் தலைப்பு எண்ணித்தான் பார்க்கின்றோம். அகரம் தொட்டெழுதி சிகரம் வரை சென்று, அகரம் தொட்டெழுதி சிகரம் வரை சென்று பல்கலையும் கற்று சிட்டுக்குருவிகளோடு பட்டிமன்றம் வைத்து, சிட்டுக்குருவிகளோடு பட்டிமன்றம் வைத்து வெட்டியாய் தெரிந்து வட்டமடித்து வால்மீசை வைத்து சாமி கும்பிடப் போய் ஆசாமியாய் தெரிந்த அப்பருவ காலத்தை எண்ணித்தான் பார்க்கின்றோம். காலத்தில் கல்யாண கோலத்தில் புகுந்து பிள்ளையாய் உழைத்து பிள்ளையாய் பெற்று கொட்டி பணத்தை தட்டி ஆளாக்கி பேர காலத்தை எண்ணித்தான் பார்க்கின்றோம். இதுவரை நாங்கள் பாடல்கள் மற்றும் கௌரவிப்புகளை பார்த்தோம். இனி ஒரு கவிதை. தான் கிடக்கும் என்ற நிலை சந்து சந்தாக தான் கிடக்கும் என்ற நிலை கண்டு கண் கொண்டு விண்டு மேலிடத்தில் ஒன்றகம் பணியினையே தண்டு கொண்டு நான் நிகழ்த்தி எங்கள் நிலை வாழ்கிற உங்கள் பணி வேண்டும் என்று இங்கு வருகை தந்த எங்கள் சமூக பணிமனைக்கு ஆண்டவன் அருளாசி வேண்டி விடைபெறுகிறேன். தன்னுடைய கவிதை திறமையை காட்டிய எமது செயலாளர் அழகிப்போடி செல்வநாயம் ஐயா அவர்களுக்கு எமது அமைப்பின் சார்பிலே நன்றியை கூறுகின்றோம். மீண்டும் அடுத்த பாகத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.